வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Grow தமிழ் யூடியூப் சேனல். நிறைய வாட்டி நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். எந்த நிறுவனங்களா அதிகமா டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வளர மாட்டாங்கன்ட்டு. டிவிடெண்டோ வளர்ச்சியோ ரெண்டும் சேர்த்து கொடுக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். அண்ட் முதலீட்டாளர்கள் இன்க்ளூடிங் மிஸ்டர் வாரன் பஃபெட் அதை பத்தி ஒரு சிம்பிள் பாயிண்ட்ல சொல்றாரு. என்னன்னு காணொலி பார்த்து தந்துருங்க. The answer is I do believe in dividends in a great many situations, including many of the ones companies in which we own stock. The test about whether to pay dividends is whether you can continue to create more than $1 of value for every dollar you retain. And there are many take See's Candy, which we own. See's Candy has paid everything virtually out to us that they've earned because they do not have the ability within See's Candy. அதாவது ஒரு நிறுவனம் ₹1 இன்வெஸ்ட் பண்ணி 1.20 ரூபீஸ் அதுலேருந்து எடுக்கலன்னா அவங்க அந்த பணத்தை டிவிடெண்டாக கொடுத்துடணும். பட் ஆக்சுவல் டேட்டா நம்ம பார்த்தோம்னா ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 750 பங்குகள் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்லேருந்து 48 பங்குகள் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் 2.5% இருக்குது. அதில் 15 நிறுவனங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 4% மேலே இருக்குது. பட் ஒரு ஹை டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் க்ரோத்தோ ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸோ அதனால வராது. பட் அதே யூனிவர்ஸ்குள்ளே பார்த்தோன்னா சில நிறுவனங்கள் வந்து டிவிடெண்ட்ஸும் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க, அவங்களுடைய வருவாயும் நல்லாவே வளருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு 3 நிறுவனங்களை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிஎஸ்யூ பேங்க்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம். அண்ட் இந்த பிஎஸ்யூ பேங்க்ல இருக்கிற பெரிய பேர் தான் நம்ம பார்க்க போற முதல் பங்கு பேங்க் ஆஃப் பரோடா. இதனுடைய ஈவுத்தொகை மகசூல் 2.9%, 3 years சேல்ஸ் growth 20%, ப்ராஃபிட் growth 38%, பிஇஜி ரேஷியோ 0.20. பேங்க் ஆஃப் பரோடா ரொம்பவே பழைய பிஎஸ்யூ பேங்க். 1908ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பேங்க். A dream cherished by the Maharaja of Baroda, Shri Sayaji Rao Gaikwad III. His dream became a reality with the opening of the first branch of the Bank of Baroda. One small step, 114 years ago, flourished over the years. And today, Bank of Baroda is one of the leading banks of India. Q2 FY26ல அவங்களோட நெட்வொர்க்ல 8,446 டொமஸ்டிக் பிரான்ச்சஸ், 82 ஓவர்சீஸ் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் 11,457 ஏடிஎம்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த பேங்கோட சில கீ மெட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். பேங்கோட லோன் புக் வந்து 11.9% Q2 FY26ல அதிகமாயிருக்கு. மெயினா ரீட்டைல், அக்ரி, எம்எஸ்எம்இ செக்மெண்ட்ல. ரீட்டைல் 17.6%, அக்ரிகல்ச்சர் 17.4%, எம்எஸ்எம்இ 13.9%. RAM போர்ட்ஃபோலியோ ஷேர் வந்து 61.7%, 310 பிபிஎஸ் ஜம்ப். கார்ப்பரேட் growth வந்து கொஞ்சம் மியூட்டடா இருந்திருக்கு 3%ல. Gross NPA அதாவது டோட்டல் பேட் லோன்ஸ் வித் ரீபேமெண்ட் டிலேட் ஓவர் 90 days அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது 34 பிபிஎஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ அதாவது டிஃபால்டட் லோன்ஸ் ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா இதுல பாசிட்டிவ் 3 பிபிஎஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கோட ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோனால தான். இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா அந்த பேங்க் எவ்வளோ சேஃப்டி குஷன் இருக்கு அதனுடைய பேட் லோன்ஸ்க்கு எகெயின்ஸ்டான்னு சொல்றது தான். இது 93.21%ல இருக்கு. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ இது வந்து எவ்வளோ குட் லோன்ஸ் வந்து பேட் லோன்ஸாக மாறி இருக்கு அப்படிங்கிறது அதான் ரேஷியோ. 16 பிபிஎஸ் கம்மியாக இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் வந்து அசெட் குவாலிட்டி பற்றி நல்லாவே சொல்றதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. देखिए एसेट क्वालिटी में 2-3 मैं नंबर्स बताऊंगा. एक तो जो स्लिपेज रेशियो है वो 0.91 है, क्रेडिट कॉस्ट 0.26 है. मेरा जो फ्रेश स्लिपेज है वो लास्ट क्वार्टर से लेस है और सेम क्वार्टर लास्ट ईयर से भी कम है. कैश रिकवरी बेटर है, जो अपग्रेडेशन बेटर है. सो इन दैट वे जो एसेट क्वालिटी आई थिंक जो नंबर्स है जीएनपीए, नेट एनपीए, स्लिपेज रेशियो, क्रेडिट कॉस्ट का ये चारों पैरामीटर देखते हैं उसमें बैंक में समझता हूँ कि काफ़ी अच्छा किया है. நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸை நம்ம பார்த்தோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 2.7% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 15 பிபிஎஸ் 2.96% கம்மியாக இருக்கு. அட்வான்சஸ் 11.9% வளர்ந்துருக்கு. ரீட்டைல் அட்வான்சஸ் 17.6% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 62 பிபிஎஸ் கம்மியாக இருக்கு டொமஸ்டிக்கா அண்ட் 91 பிபிஎஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ்ல கம்மியாக இருக்கு. இது எல்லாத்து கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 4.9% அதிகமாக இருக்கு. டொமஸ்டிக் காசா இதுதான் வந்து ஷேர் ஆஃப் கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட். இது 110 பிபிஎஸ் 38.42% கம்மியாக இருக்கு. ஒரு பேங்கோட காசால டிக்ளைன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் டேர்ம் டெபாசிட்ஸில் ரொம்பவே ரிலே பண்ணுறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட கம்பேர் பண்ணும்போதுங்கிறது அர்த்தம். டேர்ம் டெபாசிட் வந்து 11.7% வளர்ந்துருக்கு. காசா ரேஷியோ ஃபால் ஆயிருக்கு. டேர்ம் டெபாசிட் ஷேர் வளர்ந்துருக்கு. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. என்ஐஎம் வந்து இயர் ஆன் இயர் கம்மியாயிருக்கு. ஆனால் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 5 பிபிஎஸ் குவார்டர் ஆன் குவார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெப்போ ரேட் கட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து Q2 FY26ல ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியல.
EBLR லிங்க்டு லோன்ஸ் லிங்க் டு RBI ரெப்போ ரேட் வந்து ரீப்ரைஸ் பண்ணாங்க. சீக்கிரம் லோவர் ஆயிடுச்சு, பட் டெபாசிட் வந்து ரீப்ரைஸ் வந்து ஸ்லோவர் ஆயிருக்கு. அதனால NIA வந்து ப்ரெஷர் பார்த்துருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 70-80% டெபாசிட் வந்து ரீப்ரைஸ் ஆயிடும் செப்டம்பர்லன்னு சொல்றாங்க. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 32% ஃபால் ஆயிருக்கு Q2 FY26ல. ஏன்னா லாஸ்ட் இயர் 900 crore ஒன் ஆஃப் NCLT ரெக்கவரி, இது வந்து பேஸை இன்ஃப்ளேட் பண்ணிக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 43.6%லேருந்து 51% அதிகமாயிருக்கு. ஸோ 20% ட்ராப் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல இதனால நம்ம பார்க்க முடியுது. மேனேஜ்மெண்ட் இந்த விஷயமும் சொல்றாங்க. नहीं देखिए, ऑपरेटिंग प्रॉफिट इसलिए गिरावट है कि लास्ट ईयर सेम क्वार्टर में वन ऑफ था ऑन द NCLT रिकवरी. हमारा इस क्वार्टर में नॉर्मलाइज ऑपरेटिंग प्रॉफिट है. उसमें हमको ना ट्रेजरी से एडिशनल इनकम मिला है, ना रिकवरी ऑफ TWO से एडिशनल मिला है. इन दैट वे ये जो हमारा जो 7,500 to 8,000 करोड़ का जो ऑपरेटिंग प्रॉफिट का जो लेवल है, ये नॉर्मलाइज लेवल है और आगे वन अप आ सकता है. TWO हमारा 63,000 करोड़ का बुक है, उधर कोई वन ऑफ पॉजिटिव आ सकता है. ट्रेजरी सपोज अभी 10 ईयर GSEC में कोई पॉजिटिव मूवमेंट होता है बिकॉज फेड में भी कुछ कट का एक्सपेक्टेड है, उस टाइम में भी पॉजिटिव फर्दर आ सकता है. बट हम जो नॉर्मलाइज ऑपरेटिंग प्रॉफिट का रेंज करंट सिनारियो में जो देखते हैं वो 7,500 से 8,000 देखते हैं. ப்ரொவிஷன் லோவராக இருந்திருக்கு, ஸோ அசெட் குவாலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பட் பேட் இன்னுமே 8% டிக்ளைன் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒன் ஆஃப் ரெக்கவரி எக்ஸ்க்ளூட் பண்ணால் ப்ராஃபிட் growth வந்து 22% இருக்குன்னு சொல்றாங்க. அதை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. वन ऑफ के लिए आपका जो ओवरऑल प्रॉफिटेबिलिटी बढ़ जाता है, बट इन दैट वे इस क्वार्टर टिपिकली लास्ट ईयर से पूरा कंपेरेबल नहीं है, बट सिक्वेंसली बात करेंगे तो ये बेटर है. एक कंटेक्स्ट इसमें ऐड करना चाहता हूँ कि हमारा नेट प्रॉफिट इस बार हमने 400 करोड़ का फ्लोटिंग प्रोविज़न किया है, तो हमारा नेट प्रॉफिट उसी के साथ देखना चाहिए. நிறுவனத்துடைய வளர்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் இயர் 11 to 13% குளோபல் கிரெடிட் growth அவுட்லுக் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. RAM செக்மெண்ட் அதாவது ரீட்டைல், அக்ரி அண்ட் MSME வந்து 18 to 20% டார்கெட்டட் growth. லாங் டேர்ம் பிளான் வந்து இந்த ரேமை 65% ஓவரால் லோன் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணுங்கிறது தான். இது கூட சேர்த்து NIM கைடன்ஸ் வந்து 2.85லேருந்து 3%க்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில கீ சவால்கள் இந்த பேங்க்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். டொமஸ்டிக் காசா ரேஷியோ 110 BPS கம்மியாக இருக்குது, 39.52லேருந்து 38.42. இது கண்டினியூ ஆச்சுன்னா ஃபண்டிங் காஸ்ட் பர் மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பங்கு வெயிட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பைக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஹை சான்சஸ் இந்த நிறுவனத்துலேருந்து தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அண்ட் எஸ், எப்படி இதை நம்ம மறக்க முடியும்? एक रास्ता है जिंदगी जो थम गए तो कुछ नहीं, हीरो के संग निकल पड़े तो मुश्किलों में दम नहीं. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பங்கு வந்து ஹீரோ மோட்டோகார்ப். ஹீரோ மோட்டோகார்ப்போட ஈவுத்தொகை மகசூல் 2.69%, 3 year சேல்ஸ் growth 11.46, ப்ராஃபிட் 23.85, PEG ரேஷியோ 0.97. இவங்க தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் 2-வீலர் தயாரிப்பாளராக இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய கோர் போர்ட்ஃபோலியோவில் 3 கேட்டகரிஸ் இருக்கு. கோர் செக்மெண்ட் இந்த நிறுவனத்தோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். 100cc 110cc கம்ப்யூட்டர் பைக்ஸ் எல்லாம் வரும். எஸ்பெஷலாக ஸ்ப்ளெண்டர் இதுதான் இந்த இண்டஸ்ட்ரி லீடர் ஆக்குச்சு. FY25ல 82.6% மார்க்கெட் ஷேர் வந்து இதில் வச்சிருக்காங்க. ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூம் சீரீஸ் வந்து நிறுவனத்துக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் அர்பன் மொபிலிட்டி அப்புறம் மேக்ஸி ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல நம்ம பார்த்தோம்னா ப்ரீமியம் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா நிறுவனம் என்ன மாடலில் கொடுக்குறாங்கன்னா கரிஸ்மா, XMR, எக்ஸ்ட்ரீம் சீரீஸ், அப்புறம் ஹார்லி டேவிட்சன் X440 இந்த மாடலில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா EV கேட்டகரி. இது ஸ்கேல் எப்படி பண்றாங்கன்னா விடா பிராண்ட் கூட EV ஸ்பேஸ் இந்த நிறுவனம் வந்து அரௌண்ட் 30.26% ஸ்டேக் வச்சிருக்காங்க ஏத்தர் எனர்ஜியில் ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2025. அதனால ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனிங்கும் இருக்கு எலக்ட்ரிக் 2-வீலர் மார்க்கெட் செக்மெண்ட்லையும். சரி, இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். நிறுவனத்துடைய விற்பனை வளர்ச்சி 16.55% இயர் ஆன் இயர். பிக்கஸ்ட் டிரைவர் வந்து வால்யூம் தான். ஸோ டிஸ்பேச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15.20லேருந்து 16.91 லேக் யூனிட்ஸா. இது கூட சேர்ந்து ஃபெஸ்டிவ் சீசன்ல ஹீரோ ஐஸ் வாகன் growth 16.2%. இது இண்டஸ்ட்ரியான 14.7% விட அதிகமா இருக்கு. 40 BPS மார்க்கெட் ஷேர் கெயின். ஓகேங்களா. கம்பெனியுடைய ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 4.2% இயர் ஆன் இயர். ஸோ பெட்டரா ப்ரைஸ் பண்றாங்க, பெட்டரா ப்ராடக்ட் மிக்ஸ் இருக்குன்னு காட்டுது. குளோபல் சந்தை வந்து 77% வந்து இயர் ஆன் இயர் வளர்ச்சி காட்டியிருக்கு. இது ஆல்மோஸ்ட் 3x இண்டஸ்ட்ரி growth ஆயிருக்கு. அதே சமயத்துல செலவுகள் வந்து 15.4% அதிகமாயிருக்கு. ரெவென்யூ growth விட ஸ்லோவரா இருந்திருக்கு. கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 20% அதிகமாயிருக்கு. மார்ஜினும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐஸ் பிசினஸ் அதாவது
பெட்ரோல் டூ வீலர் செக்மெண்ட் ஐசிஇ சொல்லுவோம். மார்ஜின்ஸ் வந்து 121 பிபிஎஸ் year-on-year இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கு. கீ டிரைவர் வந்து மெட்டீரியல் காஸ்ட் கம்மியானதுனாலையும் காஸ்ட் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கிறதுனாலையும் இதனால ஓவராலாக எபிட்டா அதிகமாக இருக்குது. நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் 24% அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராங் எபிட்டா வளர்ச்சி, கம்பேரிட்டிவாக ஸ்லோவர் இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ பேட் பூஸ்ட் ஆயிருக்கு. கம்பெனியுடைய கீ க்ரோத் அவுட்லுக் என்னென்னு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எபிட்டா மார்ஜின் சஸ்டெயின் பண்ணலாம், 14% மார்ஜின்லன்னு சொல்கிறாங்க. இது கூட சேர்ந்து FY26 அவங்களோட டார்கெட் வந்து குளோபல் பிஸ்னஸ் 40%க்கும் மேலே வளரணும். லாங் டேர்மில் நிறுவனம் வந்து 10% வருவாய் அப்புறம் வால்யூம்ஸ் வந்து இந்த குளோபல் வணிகத்துலேருந்து தான் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். நிறுவனத்துடைய ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து அதிகமாக ஆயிருக்கு FY25. பட் செப்டம்பர் FY26 விட கொஞ்சம் ஸ்லோவர் பேஸில் தான் அதிகமாக இருக்குது. நிறுவனத்துடைய இன்வென்ட்ரி வந்து ஹையாக இருந்திருக்கு H1 FY25. ஃபெஸ்டிவ் சீசன் பில்டப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால தான். பட் இதை பற்றி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. This buoyancy was clearly visible in our operation. Post the festive period, we now have the lowest inventory and lowest receivables in the recent years. இது கூட சேர்ந்து செப்டம்பர் 2025 ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து 1900 crores அதிகமாக இருக்குது. FY25 கூட கம்பேர் பண்ணோன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸும் ஒரு அப் ட்ரெண்ட் தான் காட்டிகிட்ருக்கு, ஒரு அப்வர்ட் ட்ரெண்டை தான் காட்டிகிட்ருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெஸ்டிவ் பீரியட்க்கு அப்புறம் கலெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிசீவபிள் டேஸ் இந்த இந்தியன் பிஸ்னஸ் வந்து 30 டேஸ்லேருந்து 12 டேஸாக கம்மியாக இருக்குது அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த நிறுவனத்துடைய கேஷ் ஃப்ளோவை நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். CFO நார்மலைஸ் ஆயிருக்கு FY25 ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ். அதனால தான் H1 FY26 அவுட்ஃப்ளோ அண்ட் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரிஸ் பார்க்கலாம். ஆனாலும் CFO by PAT ரேஷியோ 118% இருந்திருக்கு. ஸ்ட்ராங் கேஷ் கன்வர்ஷன் இருக்கு. நிறுவனத்துடைய கீ சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். நிறுவனத்துடைய எக்ஸ்போர்ட் ஷேர் ரொம்பவே லோவா இருக்கு. 7% தான் FY25. 95% வால்யூம் வந்து FY25 டொமஸ்டிக் மார்க்கெட்ல தான் வருது. ஸோ அதனால ரூரல் டிமாண்டுடைய தேவைகள் மாறிச்சுன்னா பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆகும். நம்ம இன்னைக்கு மூன்றாவது நம்ம பட்டியலில் பார்க்க போற நிறுவனம் வந்து ஆதித்ய பிர்லா சன் லைஃப் AMC. இந்த நிறுவனத்துடைய ஈவுத்தொகை மகசூல் 3.28%. பாஸ்ட் 3 வருட விற்பனை வளர்ச்சி 12%. லாபம் வந்து 11% அதிகமாக இருக்குது. PEG ரேஷியோ 1.9 பக்கத்தில் இருக்குது. கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட், ETF, PMS, AIF, ஆஃப்ஷோர் அட்வைசரி சேவைகள் கொடுக்குறாங்க. இவங்க பேர் வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அண்ட் சன் லைஃப் இந்தியா AMC இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த நிறுவனத்துடைய நெட்வொர்க் வந்து 300க்கும் மேற்பட்ட லொகேஷன்ல இருக்கு. 80% B30 சிட்டிஸ்லேருந்து வருது. அதாவது ரீட்டைல் ரீச் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இது கூட சேர்ந்து ஆல்டர்னேட் பிஸ்னஸ்ல PMS by AIF or AF AUM வந்து 30,300 கோடி ரீச் ஆயிருக்கு. நிறுவனத்துடைய கீ மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். Q2 FY26 நிறுவனத்துடைய டோட்டல் ஆவரேஜ் AUM 4.61 lakh crore. இதில் 1.92 lakh crores வந்து எக்விட்டி ஃபண்ட்ஸ். அப்புறம் இது 7% வளர்ந்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 9% வளர்ந்துருக்கு. 3.72 லட்சம் கோடியா. அண்ட் SIPயில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 1100 கோடி SIP இன்ஃப்ளோ இருக்கு. 3.90 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கு. அண்ட் அரௌண்ட் 5.8 lakh பீப்புள் நியூ SIP ஆட் பண்ணியிருக்காங்க. 90% SIP லாங் டேர்மாக இருக்கு. சேல்ஸ் வந்து 9% அதிகமாக இருக்கு. Q2 FY26 கம்பெனியோட டோட்டல் AUM 15% அதிகமாக இருக்கு. 4.61 லட்ச கோடியா. AMC ரெவென்யூ லார்ஜா ஃபீனால தான் வரும். பிகர் AUM, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அதிகம், அதனால டாப் லைன் நேச்சுரலாக அதிகமாக இருக்கு. இந்த இன்க்ரீஸ்ல ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட்ஸ் நல்லாவே ஒரு புஷ் கொடுத்துருக்கு. PMS by AF AUM வந்து 8x அதிகமாக இருக்கு. 30,300 crores. இது கூட சேர்ந்து எக்விட்டி AUM 7%லேருந்து அதிகமாக இருக்கு. 1.92 lakh crores. Q2 FY26 மொத்த செலவு வந்து 3% அதிகமாக இருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 13% year-on-year அதிகமாக இருக்கு. ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் ப்ரெஷர்லேயே இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதர் இன்கம் 53% கம்மியாக இருக்கு. அண்ட் இந்த ட்ராப் வந்து PBT இன்னும் 6% புல் டவுன் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங் கோர் ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலும் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸும் ட்ராப் ஆயிருக்கு 400 BPS. ஸோ இது பாட்டம் லைனுக்கு குஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. 241 crores. நெட் மார்ஜின் ஸ்லிப் ஆயிருக்கு 57லேருந்து 52%. நிறுவனத்துடைய சில கீ க்ரோத் அவுட்லுக் பார்த்தோம்னா நிறுவனம் கரண்டாக வந்து 9,000 கார்பரேட் லார்ஜ் டாப் 8 cities சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் இதை இன்னும் 12 லொகேஷனுக்கு அதிகம் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ டாப் 20 லொகேஷன்ல கவரேஜ் பெட்டரா இருக்குங்கிறதுக்காக. CFO ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு FY25. பட் H1 FY26 384 crores இருந்திருக்கு. CFO by PAT வந்து 88%லேருந்து 74% கம்மியா இருக்கு H1 FY26. இது என்ன காட்டுது அப்படின்னா நிறைய லாபம் வந்து ஆக்சுவலா கேஷா கன்வெர்ட் ஆகலங்கிறது தான் காட்டுது. நிறுவனத்துடைய சில சவால்களை இப்ப நம்ம பார்த்துடலாம். நிறுவனத்துடைய PE வந்து சீப்பா இருக்கு பாக்குறதுக்கு பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் 3 years சேல்ஸ் ப்ராஃபிட் எல்லாமே 12% 11% அதிகமாக இருக்கு. ஸ்லோவர் தென் பியர்ஸ் 20% பிளஸ் க்ரோத் வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் ரொம்பவே ரீசனபிள். பட் க்ரோத் கண்டிப்பா வந்து தேவை முதலீட்டாளர்கள். ஆனா நம்ம இதை வந்து கண்டிப்பா பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதுதாங்க அந்த 3 பங்குகள்
அதிகமா ஈவுத்தொகை மகசூல் இருக்கு, நல்ல வளர்ச்சியும் இருக்கு, ரீசனபிளா வேல்யூவேஷனும் இருக்கு. இந்த 3 பங்குகள்ல நீங்க எதுலயாவது முதலீடு செஞ்சிருக்கீங்களா, இல்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நம்ம இந்த காணொலியில பேசுற எல்லா விஷயமுமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்களுடைய எஜுகேஷனுக்காக மட்டும்தான். இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.